இந்த கண்டிஷனர் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் பீட்ரூட். பீட்ரூட் வந்து தலைக்கு வந்து ரொம்ப நல்லது, தலைமுடிக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால் ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு 4 இல்லை 5 செம்பருத்தி இலைகள், ஒரு நெல்லிக்காய், அரை மூடி லெமன். இப்போ ஒரு மிக்ஸி எடுத்து இந்த வெந்தயம், இந்த பீட்ரூட் துண்டு, இந்த 4 செம்பருத்தி இலைகள், இது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஷாம்பு கூட யூஸ் பண்ண வேண்டாம். இதையே போட்டு கூட நீங்கள் தலை குளிச்சுலாம் தலை வந்து அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ கண்டிஷன் பண்ண மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நெல்லிக்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் போட்டுடுறேன். லெமனை இதிலே பிழிஞ்சு விட்டுடலாம். இந்த லெமன் வந்து முடிக்கு ஒரு நல்ல பளபளப்பு கொடுக்கும். நெல்லிக்காய் வந்து முடியை நல்ல கருப்பாக்கும். இந்த பீட்ரூட் வந்து நல்ல ஒரு கண்டிஷனராக செயல்படும், நல்ல ஒரு கலரும் கொடுக்கறதுக்கு உதவும். வெந்தயம் வந்து தலை மண்டை எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பொடுகு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முடி வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம சீயக்காயும் இல்லை ஷாம்பு, முடிஞ்ச வரைக்கும் ஷாம்பு உபயோகிக்காமல் இருக்கிறது நல்லது. சீயக்காய் யூஸ் பண்ணி நல்லா தலையை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை போட்டு நல்லா தலையில் 1 நிமிஷம் ஊற வச்சு அலசி எடுத்துட்டோம்னா தலைமுடி வந்து ரொம்ப விளம்பரத்துலலாம் வர மாதிரி இருக்கும். நல்ல பளபளப்பாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல முடியும் வளரும் இது யூஸ் பண்ணோம்னா.